2026 உங்க ஓட்டு யாருக்கு? தப்பான இடத்துக்கு வந்து தப்பான கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்னுடைய நெஞ்சில யாரையும், என்னுடைய கடவுளுக்கு ஸ்தானத்துல எங்க தளபதிய வச்சுட்டு இருக்கோம். அதிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஓட்டு வந்து யாருக்குன்னு சொல்லி, நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. குட். அதாவது டிவிகேல இருக்கிற மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்களா இருக்கட்டும், ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸா இருக்கட்டும், எல்லாரும் தற்குறி அப்படின்னு சொல்றாங்க. அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆனா இந்த தற்குறின்ற வார்த்தைய கேட்டாவே ரொம்ப எரிச்சலா இருக்கு. அந்த காலத்துல வந்து ஏதோ எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கை நாட்டு வைக்கிறவங்கள தற்குறின்னு சொல்லி ஒரு சொல் உரையாடல் இருக்கு. அதுவும் ஒரு எந்த தமிழ் சொல்ல இருக்கிற பொறுத்த வரைக்கும் எந்த சொல்லுமே தப்பு கிடையாது. ஆனா இவங்க வந்து தற்குறின்ற வார்த்தையே ஒரு கேவலமான வார்த்தையே இவங்க மாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, டிவிகேவுல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருமே எல்லாருமே வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். இவங்கள போயிட்டு ஒரு தலைமுறையாவே இவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இத்தன நாள் வந்து நாங்க எஜுகேஷன் குடுத்தோம். எங்களால தான் எல்லாருமே கல்வி அறிவு பெற்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இப்ப வந்து எப்படி அவங்க வந்து ஒரு தற்குறின்னு சொல்றாங்க இளைஞர்கள நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அதாவது விஜய் வந்தா என்ன செய்ய போறாரு? அப்படின்ற கேள்விகள் வந்து ஒரு சில மகளிர் இருக்கட்டும், ஒரு சில மக்களா இருக்கட்டும் கேட்குறாங்க. அவர் வந்து என்ன புதுசா செய்ய போறாரு? அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அந்த நலத்திட்ட உதவிகள பத்தி உங்களோட கருத்து என்ன? ஆனா இவங்கள மாதிரி கொள்கைய வந்து பேப்பர்ல எழுதிட்டு, கொள்கைக்கு பதிலா கொள்ளையடிக்கிற கூட்டம் வந்து டிவிகே கிடையாது. நான் வந்து தெளிவா சொல்லிக்கிறேன். ஒரு சாமானிய தொண்டரா கேட்டாலும் அதுதான் சொல்லுவாரு. எங்க தலைவரா கேட்டாலும் அதான் சொல்லுவாரு. நாங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கோ, இல்ல கொள்கைய பேப்பர்ல எழுதிட்டு காத்துல பறக்க விடுறதுக்கு வந்த கூட்டமும் நாங்க கிடையாது. ஒவ்வொருத்தருமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழர்களுக்கும் ஏதேனும் ஒன்று என்னால் வந்து நல்ல உதவி வந்து நல்லது நடக்கும்னு சொல்லி நெனச்சா, அந்த இடத்துல வந்து நான் நிப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப சொல்லல என் தளபதி. 20 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வார்த்தைய வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே அதே மாரி திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்ப திரும்ப யாரானா ஒரு கட்சி தலைவர்கள் இனிமேல் வந்து டிவிகேவ வந்து தற்குறின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆல்ரெடி பதிலடி குடுத்துட்டு தான் இருக்காங்க. இனிமேல் வந்து இன்னும் தீவிரமா குடுப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தலைமுறையாவே வந்து அரசியல் பக்கம் திருப்புன பெருமை வந்து என் தளபதிக்கு மட்டும் தான் சேரும். நீங்க பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா, தலைமை பண்புகள், இறையன்பு எழுதின தலைமை பண்புகள். எந்த கட்சி தலைவர் ஆனா, எந்த கட்சியில இருக்கிற அடிமட்ட தொண்டன் ஆனா, இந்த மாதிரி ஒரு புக்க எடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு இப்ப இருக்கிற இளைஞர் இந்த மாரி படிக்கிறாங்கன்னு சொல்லி, ஒரே ஒருத்தர காட்டிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இறையன்பு எழுதின புத்தகத்துல ஒரே ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து என்னான்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவங்க கேட்பாங்க, சும்மா புக்க காட்டிட்டு